ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து என்சிஆர்டி புக்கில் சிபிஎஸ்சி 6th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 பூர்வியில் ராமா டு த ரெஸ்கியூ அந்த ஸ்டோரி தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ராமா டு த ரெஸ்கியூ. ஸோ இதில் வந்து ஒரு வில்லேஜ் வந்து இருக்குது. வில்லேஜில் தான் ஒரு ஸ்டோரி வந்து நடக்குது. அந்த ஸ்டோரியை தான் நமக்கு சொல்கிறாங்க. மொத்தம் வந்து இதில் ஒரு 4 பேர் வந்து இருக்காங்க. கேரக்டர்னு பார்த்தோம்னா ஒரு மேனு, அவங்களோட ஒய்ஃபு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊரில் ராமான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க பேர் வந்து கோத்வால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கோத்வால் அப்படின்னா ஒரு போலீஸ்காரங்க அப்படின்னு வந்து அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ஒரு தீஃப் வந்து இருப்பார். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கதைக்குள்ளே வந்து போகலாம். ஒரு மேன் வந்து அன்றைக்கி நைட்டு கிராமத்தில் இருக்கவங்க அன்றைக்கி நைட்டு வந்து அந்த மேன் வந்து சொல்கிறாரு, நான் இன்றைக்கி வந்து நான் நிறையா ஒர்க் பண்ணிட்டேன், ரொம்ப ஒர்க் பண்ணிட்டேன், எனக்கு வந்து ரொம்ப தூக்கமாக வருது, ஐ எம் ஃபீலிங் ஸ்லீப்பி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உடனே வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்ன வாட்ஸ் த மேட்டர், வாட் ஆர் யூ லுக்கிங் அட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அந்த மேன் வந்து அந்த ஒய்ஃப் கிட்ட வந்து கேட்குறாங்க. ஷ் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாங்க. ஸோ லிசன் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. லிசனா அப்படின்ட்டு அவர் வந்துட்டு யாரோ வந்து உள்ளக்க வர ட்ரை பண்ணுறாங்க, சம்படி இஸ் ட்ரைங் டு கெட் இன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த ஒய்ஃப் அம்மா வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து எட்டி பார்த்துட்டு ஐ திங்க் ஹி ஹாஸ் ஆல்ரெடி கோட் இன், த நாய்ஸ் ஹேஸ் ஸ்டாப்டு. அவங்க வந்து உள்ளே வந்திருப்பாங்க, இப்போ வந்து அந்த சத்தம் வந்து கம்மியாயிடுச்சு, நின்றுச்சு அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம பேசாமல் தூங்கு, நீ அங்கே பார்க்காத அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டார். ஓகே அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இது நிஜமாவே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தீஃபாக தான் இருக்கணும், இவர் வந்து கண்டிப்பாக வந்து ராமாவை தாண்டி தான் வந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ராமா அப்படின்னா யார்? அந்த ஸ்ட்ரீட்டில் உள்ள ஒரு போலீஸ்காரர், கோத்வால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறது, வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னு கேட்காங்க. ஐ வில் டெல் யூ லிசன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அவர் வந்து. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து அந்த தீஃப் வந்து உள்ளே வந்துட்டான். ஸோ அவனுக்கும் வந்து இது வந்து அவங்க பேசுகிறது வந்து கேட்க ஆரம்பிக்குது. ஸோ இவங்க தூங்குற வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து மணியை தேட ஆரம்பித்து எடுத்துகிட்டு போக முடியும். இவங்க வேறு மணி எங்கே வச்சுருக்காங்கன்னு வேறு தெரிலையே, அது வேறு ரொம்ப நமக்கு வந்து ஒரு ஒண்டராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து அதில் வந்து ஒரு ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு. ஒண்டர் அப்படின்னா மணியை எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்ற ஒரு இதில் ஒரு ஆர்வம் அந்த தீஃபுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் சேயிங், மேபி வந்து அவங்க வந்து மணியை பற்றி கூட வந்து பேசிகிட்டு இருக்கலாம், நம்ம வந்து இன்னும் நல்லா வந்து க்ளோஸாக வந்து கேட்கணும், அவங்க பேசுகிறது கூட மணியை பற்றி இருக்கலாம் அப்படின்னது ஒன்றே வந்து இந்த அம்மா வந்து கேட்குது. வாட் ஷுட் பி நேம் அவர் சைல்டு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நம்ம குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைப்பீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அது பையனாக இருந்துச்சு அப்படின்னா நான் ராமான்னு கூப்பிடுவேன், நம்ம வந்து என்னென்னு கூப்பிடணுமா, ராமான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ ராமா, ரொம்ப நல்ல நேமாக இருக்கே அப்படின்னு வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க. வென் ஹீ இஸ் இன் தி ஹவுஸ், அப்போ வந்து அந்த பையன் வந்து வீட்டுக்குள்ளே இருந்தான் அப்படின்னா நான் வந்து சாஃப்டாக அவனை ராமா ராமா அப்படின்னு கூப்பிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவர் வந்து சொல்கிறாரு, இப்போ அவன் வந்து யார்டில் வந்திருக்கான், அதாவது முற்றத்தில் வந்து இருக்கான் அப்படின்னா நீ வந்து எப்படி கூப்பிடுவ அப்படின்னு வந்து கேட்காங்க. நான் கொஞ்சம் லவுடராக வந்து கூப்பிடுவேன், ராமா ராமா அப்படின்னு வந்து கூப்பிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உடனே இப்போ திருடனுக்கு வந்து கோவம் வருது. என்ன இது, இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு சில்லியாக பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு மணியை பற்றி பேசினா கூட கொஞ்சம் யூஸ் ஆகும், இந்த சில்லியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இதுக்கு பேசாமல் இவங்க வந்து தூங்கவே செஞ்சுருக்கலாம், ஆர் ஃபால் அஸ்லீப் அட்லீஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க தூங்கவாது செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மை டியர், இஃப் த பாய், அதாவது ராமா வந்து இப்போ ஹவுஸ்லையும் இல்லை யார்ட்லையும் இல்லை, பட் இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கான், நீ வந்து எப்படி கூப்பிடுவ அப்படின்னு வந்து கேட்குறாரு. தென் ஐ வில் கால் அவுட் வெரி லவுட்லி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நான் வந்து ரொம்ப சத்தமாக கூப்பிடுவேன், ராமா ராமா அப்படின்னு வந்து கூப்பிடுவேன். ஸோ இவங்க ராமா ராமான்னு கத்தி கூப்பிட்டதில் அந்த நிஜமாகவே அந்த போலீஸ்காரர் ராமாவுக்கு வந்து கேட்டுருச்சு. ஸோ எந்த பக்கத்துலேருந்து சத்தம் வருதோ அந்த பக்கத்தை நோக்கி அவர் வந்து அந்த கோத்வால் வந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஓட ஆரம்பித்தது வந்துட்டு
அவர் அந்த எங்கேருந்து சத்தம் வந்துச்சோ அந்த இடத்துக்கிட்டக்க வந்து நின்றுட்டார். அந்த ஹவுஸ் கிட்ட வந்து நின்னதுமே இந்த ஹவுஸில் இருந்து தான் வந்துச்சு நமக்கு அப்படின்னு வந்து அவர் வந்து நிற்கிறாரு. ஓ, இங்கே வந்து ஏதோ ஒரு தீஃப் வந்து உள்ளே வந்திருக்கான், அதனால தான் நம்மளை வந்து கூப்பிட்டுருந்துருக்காங்க இந்த வீட்டில் உள்ளவங்க அப்படின்னு வந்து இவன் வந்து இது வழியாக தான் உடச்சி வந்து உள்ளே போயிருந்துருக்கணும் அப்படின்னு வந்து அவர் நினச்சிட்டு அதே அவன் புகுந்த ஓட்ட வழியாகவே வந்து இவரும் வந்து போகிறாரு. ஸோ இப்போ அவங்க பேசுகிறது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இவன் வந்து சொல்கிறான், தே ஆர் ஸ்டாப்டு தேர் சாட்டர் அப்படின்னா தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேசுகிறது, அதுதான் வந்து சாட்டர் அப்படின்றத வந்து அர்த்தம். நவ் ஜூன் தே வில் கோ டு ஸ்லீப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து தூங்க ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க, நம்ம வந்து தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே வந்து ராமா வந்து யார் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ ராமா பேசினதும் வந்து இவங்களோட காதுக்கு வந்து கேட்டுருச்சு. இட்ஸ் ராமா, ஹி ஹியர்ட் அஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆமாம் அப்படின்றது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பிளான் வந்து ஒர்க் ஆயிடுச்சு, நம்ம எல்லாரும் வந்து சேவ் ஆகிட்டோம், நம்மளோட மணியையும் வந்து சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து இந்த அம்மாவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மேனும் இந்த ஒய்ஃபும் வந்து எவ்வளோ ஒரு கிளவராக வந்து ஒரு ஐடியா பண்ணி அந்த ராமாவை கூப்பிட்டு ஒரு திருடனை வந்து பிடிச்சி கொடுத்துட்டாங்க, இவங்களோட பணத்தையும் வந்து காப்பாற்றிக்கிட்டாங்க அப்படின்றது தான் ராமா டு த ரெஸ்கியூ அப்படின்னு வந்து அர்த்தம். இந்த கதை வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா அமர் சித்ரா கதா அந்த இதுலேருந்து தான் எடுத்திருக்காங்க, ராமா டு த ரெஸ்கியூ. இதோட யூனிட் 1 வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதாவது இன்னும் நிறையா வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.